கூட அதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் நமக்கு பெரிய பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் கன்னியாகுமரி, அதை போன்ற கோவை, நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பாதுகாப்பும் அளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மாநில அரசு எடுத்திருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எப்படி நாம் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டுமோ அனைத்தும் துறையின் சார்பாக காலை முதலமைச்சருடைய ஆய்வுப் பணிகளில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எந்த விதமான அச்சம் நமக்கு தேவையில்லை. நீலகிரி மாவட்டத்தில் அதிக மழை பொழுது வழக்கமாக இருக்கும். நிலச்சரிவு இந்த மாதிரி அதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? எங்களை பொறுத்தவரை நிலச்சரிவுக்கு என்ன காரணம் என்பதை ஆய்ந்து வருகிறோம். வயநாடை போல நம்முடைய தமிழகத்தில் இனி எதிர்காலத்தில் நடக்காத அளவிற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அண்ணாமலை தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அதான் வேண்டாம் கேட்டுருக்கு. நான் முதலே சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டினே கேட்கக்கூடாது. நான் ஒன்றும் சொல்லிடுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதெல்லாம் வெவ்வேறு கொஸ்டினே கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட கேட்கணும் இருங்க, நான் சொல்லிருங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இல்லை நான் சொல்லல, இருங்க நான் சொல்லிருங்க. இருங்க நான் சொல்ல வரைக்கும் கேளுங்க. நீங்க ஒன்று கேட்டுட்டு காலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வரலாற்றில் 5 ஆண்டு திட்டங்களாக ஒவ்வொரு துறையிலும் எப்படி நாம் விரைந்து செயல்பட வேண்டும் என்பது முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு திட்டப்பணிகளும் நாம் எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை நம்முடைய முதல்வர்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு துறையை ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக முதல் முறையாக தமிழ்நாட்டில் இது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. துறையின் வாரியாக 5 ஆண்டு காலத்தில் நாம் என்ன சாதனை படைக்கப் போகிறோம், மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு, அங்கே மக்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து பணிகளும் நிறைவேற்றுவது எப்படி என்பதை இன்று அமைச்சரவை கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போன்றவர்கள் அதற்கான கண்காணிப்பை தெரிந்து இப்போது கேள்வி கேட்பதை போல எங்கெங்கே நடைபெறுகிறது, யார் செய்கிறார் என்பதை எங்கள் கவனத்தில் கொண்டு வந்தார். உங்கள் மூலமாக அதற்கான நடவடிக்கை துறை எடுக்கும். நீங்க கேள்வி மட்டும் கேட்டு போயிட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறத விட்டுட்டு எங்கே தவறு நடைபெறுகிறதோ அந்த தவறை நீங்கள் சுட்டிக்காட்டினால், அதுவும் உங்களை போன்ற மீடியாக்கள் சுட்டிக்காட்டினால் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அது அமையும். ஏதோ அங்க நடந்து இங்க நடந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்க கூடாது. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. வந்து 20 நாளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? என்ன வந்துச்சு உங்க வீட்டுல? என்ன கஷ்டம் சொல்லுங்க. உங்க குழந்தை சும்மா ஏதோ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அது எல்லாருமே நாங்கள் சொன்னதே அதுதான். 6 மாத காலத்திற்கு எதிர்கட்சிகளே சொன்ன அது வார்த்தைகள் அதுதான். 6 மாத காலத்திற்கு இந்த அரசு தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் கேள்வி கேட்போம் என்று சொன்னார்கள். உங்களை போன்ற ஒரு கேள்வி கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி கேட்க கூடாது. இருங்க நீ இல்ல இருங்க நான் வேற வாங்க கிட்ட வாங்க உங்களுக்கு பதில் சொல்றேன். வேற இப்படி கொச்சம் போட்டு கிட்ட வாங்க. இல்ல கிட்ட வாங்க கிட்ட வாங்க நாங்க பதில் சொல்றேன். என்னன்னா யாரையும் மிரட்டவே இல்லை. யாரும் மிரட்டணும் போ. இல்ல நான் சொன்னது என்ன, இல்ல சட்ட ஒழுங்கு இருங்கப்பா. இப்போ வந்து எத்தனை நாள் ஆச்சு, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குமா இல்லையா? இப்போ இருங்க நான் இல்ல கேளுங்க இருங்க நான் சொல்றது கேளுங்க. இந்த பகுதியில் நடைபெற்ற இந்த குற்றத்திற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? உடனடியாக அவர்கள் குண்டர் சட்டத்திலே அவளை கைது செய்யப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க பொதுவாக சொல்லக்கூடாதுங்கிறது எங்களுடைய வேதனை. ஏன்னா இருங்க உரிய நடவடிக்கை நாங்கள் மேறல. நாங்கள் மிரட்டுற துணி எங்ககிட்ட கிடையாது. நாங்களும் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். வேற அப்போசிஷன் வருங்க ஆகுறீங்க. நான் சொல்ற கேளுங்க இருங்க. அப்ப இருங்க இல்ல அப்படி தோணியெல்லாம் மாறவே இல்லை. அப்போசிஷன் பார்ட்டியை கூட எங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. என்னையெல்லாம் நான் அந்த மாதிரி பாணிக்கு உள்ளவன் அல்ல. முதல்ல நீ கேட்டது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுங்க. நீங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும், அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும். நீங்க இருங்க அது மாதிரி ஒவ்வொன்றும் படிப்படியா முதலமைச்சர் செஞ்சுட்டு வர்றாரு. செய்யறதுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கணும் இல்லையா? நீங்க ஒரு வீடு புண்ணியாத்தினம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா எவ்வளவு நாள் ஆகுது போய் செட்டில் ஆகுது? அதுக்கே நீங்க மாசக்கணக்கு ஆகுது.
நீங்க கேள்வி கேட்கறது சுலபம், ஆனா பதில் சொல்றது எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீங்க உணர வேண்டும். அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் சொல்லி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணிருக்காங்க. பாமக தலைமையில் நடந்த கூட்டத்தில் இல்லை, எங்களை பொறுத்தவரையும் ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே விடப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். ஆகவே ஜாதிவாரி கணக்கு எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த இலக்கை எட்ட முடியும். அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கியிருக்காரு, அதை பத்தி இல்லை, ஒவ்வொரு இயக்கத்தை துவங்குவதற்கு அவர்களுக்கு உள்ள ஜனநாயக உரிமை, அவர் அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார். அவருக்கு இருக்கிற வேதனை என்ன என்பதை அங்கே இருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போறார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இல்ல லாண்ட் ஆர்டர் இல்லைங்க, இல்ல இருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்க. லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது வந்து மேஜர் இஷ்யூ, உங்களுக்கு தெரியாது கிடையாது. இன்னைக்கு வளர்ந்து வருகிற நகரம் ஒவ்வொரு பகுதியும் நீங்க பார்த்தீங்கன்னா லாண்ட் ஆர்டரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இன்றைக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கிற ஒன் பை ஒன்னா தானே செய்ய முடியுங்க. அதற்காக வேண்டிய நடவடிக்கை எடுக்க. ஒருத்தர் வந்து ஒரு வீடு வந்து ஒரு மங்களா வந்து ஒரு காட்டுக்குள்ள கட்டிட்டு இருந்துச்சுங்க, அவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறங்க? எப்படி கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு வீட்டை தனியாக கட்டி ஒரு இடத்துல இருக்கிறாரு, அது மாதிரி இடங்களில் இருக்கிற இடத்துக்குலாம் அதுக்கு எப்படி நான் வந்து இங்கே கேமரா வைக்கிறது, எப்படி அந்த ரூட்டில் மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் ஒன் பை ஒன்னா தான் பண்ண முடியும். ஒரு அரசு வந்ததற்கு பிறகு பல்வேறு இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருகிற போது அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதுதான் இந்த அரசு கூர்ந்துக்கு விழித்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மேகதாது பிரச்சனையில மத்திய அரசுக்கு அனுமதி வாங்க தமிழகத்திற்கு அனுமதி வாங்க வேண்டாம் அப்படின்னு இல்லை, தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரதத்தை சந்திக்கின்ற போது காவிரி நதியிலே இருக்கிற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவதை தடுப்புத்தே தீர வேண்டும், அதற்கான உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு இல்ல அது ஒன்றும் பின்னாடி நீங்க அதுக்குள்ள வந்து எனக்கு இப்பதான் இதுவரைக்கும் இந்திய தமிழ்நாட்டில் நடைபெறாத ஒன்று கூட்டணி மந்திரி சபை என்பது இன்றுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி நாங்கள் எவ்வளோ தேர்தல் வாக்குறுதிகளை தந்தோமோ அந்த வாக்குறுதிகள் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகிய கூட்டணி மந்திரி சபையில் காங்கிரஸ், அதே போல விடுதலை சிறுத்தைகள், அதே போல இந்த இந்திய முஸ்லீம் லீக் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரை திறந்த மனதோடு இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்று சொன்னால் நாங்களே அதற்கெல்லாம் பதில் சொல்வதை காட்டிலும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்றவர்கள் அதை நேரடியாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கூட்டணிக்கு பேர் தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி பேர் ஏதாவது வச்சிருக்காங்க? அந்த மாதிரி ட்விட்டர்ல வந்தது வேறு, அந்த மாதிரி எந்த பெயரும் வைக்கவில்லை. முதல்வர் வந்து திமுக தாவேகா மட்டும்தான் போட்டினாரு. இன்னைக்கு வந்து புதுசா ஆரம்பிச்சுக்கிற அண்ணாமலை அமைப்பு இருக்கிறவங்க வந்து அண்ணாமலை அமைப்புக்கும் டிவிக்கே தான் போட்டின்னு சொல்றாங்க. அவருடைய கருத்து. செந்தில் பாலாஜி கருத்திற்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. பொறுப்பற்றவர்கள் பொறுப்பற்ற எல்லாவர்கள் உள்ளவர்கள் என்று சொல்வதற்கு அவருக்கு அது தகுதி இல்லை. ஆகவே ஏன் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் அங்கே அமைச்சராக இருக்க முடியவில்லை? என்ன காரணம்? அவருக்கு நீங்கள் அவரிடத்திலே தான் பதில் கேட்க வேண்டும். ஏன் அவரால் தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற முடியவில்லை? என்ன காரணம்? உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்தான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். நேரில் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது அரசியல் பழி வாங்குற மாதிரி இருக்குமா? இல்லை, நீங்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிற நடவடிக்கைகளை இதற்கு முன்னால் இருந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு, அதற்கு முன்னால் இருந்த அரசு அவருக்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒன்று. இந்தியா கூட்டணி கூட்டத்தை வந்து காங்கிரஸ், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் நடத்துறாங்க. திமுக அதை புறக்கணிச்சிருக்கக்கூடிய நிலையில இதை எப்படி பாக்குறதுன்னா, பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கட்சியினுடைய கொள்கைகள் லட்சியங்களும் தனித்தனியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நான் இப்போது பதில் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் அவருடைய முடிவுகள் அது. அதற்கான பதில்களை அவர் அளித்ததற்கு பிறகு என்ன காரணம் என்று தெரிந்ததற்கு பிறகுதான் அதற்கு பதில் சொல்ல முடியும். லஞ்ச பிரச்சனைகளை பத்திரிகையாளர்கள் கண்காணிச்சு சொல்லணும்னு சொன்னீங்க. பத்திரிகையாளர்களுக்கு பல இடங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு உறுதியாக இது போன்ற நல்ல காரியங்களை செய்கின்ற உங்களை போன்றவர்களை ஊக்கப்படுத்துவதும் பாதுகாப்பு அளிப்பதும் அரசுடைய தலையாய கடமை. சட்டமாக கொண்டு தலையாய கடமைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் தானே அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அவர் கேட்டாரு என்னங்க அன்னைக்கு பதில் வேற, இன்னைக்கு கொஞ்சம் சொல்றேங்க. அந்த மாதிரி நான் என்னைக்குமே நேச்சுரல் இல்லைங்க. அது மட்டும் உங்களுக்கு ரிக்வஸ்டா சொல்லிடுறேன்.
ஏன்னா அப்படி தவறா இருங்க, அப்படி தவற நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை பணிபுண்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இல்ல என்னை பொறுத்தளவுக்கு எப்பவுமே சாஃப்ட் நேச்சர் உங்களோட இருக்கிறதுல எல்லாம் பிரதேஷ் மாதிரி தான் நான் பழகுறேன். வேற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்கிட்ட கிடையாது. நன்றி.